தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக நின்ற தமிழக வேட்பாளர்கள் நாங்களாம் வந்து ஒத்த பைசோட செலவு பண்ணல அப்படின்னு வந்து எல்லாமே சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நெல்லையில் போட்டிக்கிட்ட நயினா நாகேந்திரன் விசாரணைக்கு ஆகணும், போகணும், வரணும், அந்த விஷயங்கள்லாம் தொடர்ந்து வந்து நின்றுகிட்டே இருக்குது. இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் பல்வேறு விதமான நாளுக்கு நாள் என்ன கிணற வெட்ட பூதங்கிழமான கதையாக வந்துக்கிட்டு இருக்குது. அதை பற்றி என்ன உங்கள் கூட்டணிக்கு வந்து ஒரு பின்னடைவை வந்து ஏற்படுத்திடாது அந்த விஷயம்? தேர்தலில் வந்து செலவு செய்கிறது புதுசல்ல. அந்த கட்சிக்கு உழைக்கின்ற தொண்டர்கள் வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய சொந்த பணத்தை செலவழித்து உழைக்கின்ற அந்த தொண்டர்களுக்கு தேர்தல் நேரத்தில் அவருடைய சாப்பாட்டு செலவுக்கு, அவருடைய போக்குவரத்து செலவுக்கு, இப்படி செலவுக்கு காசு கொடுப்பது என்பது இயற்கையான ஒன்று. பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி தலைமையில் இருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை ஒரு தெளிவான முடிவோடு எடுத்தோம். வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து வாக்கு பெறக்கூடாது என்பது எங்களுடைய கூட்டணியின் கொள்கையாக இருந்தது. திராவிட இயக்கங்களை பொறுத்தவரை அவர்கள் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து அதன் மூலமாக வாக்குகளை பெற முயற்சித்தார்கள். 200 ரூபாய், 300 ரூபாய், பல தொகுதிகளிலே 500 ரூபாய் கூட கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்கள் யாரும் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கவில்லை. ஏதோ திருநெல்வேலி ரயிலே 4 கோடி ரூபாய் எடுத்துக்கொண்டு திருநெல்வேலிக்கு பயணம் செய்தார் ஒருவர், அவர் பிடிபட்டு விட்டார். அது யாரோ பாரதிய ஜனதா கட்சியில் இருப்பவர் தான் ஓட்டு கொடுத்தார் என்ற ஒரு வதந்தியை திட்டமிட்டு பரப்பி கொண்டிருக்கிறார்கள். நயினார் நாகேந்திரன் அதை பற்றி அது அவருடைய பணம் என்று எங்கேயும் சொல்லவில்லை. அது நீங்களாக ஊடகங்களாகவே அது நயினார் நாகேந்திரன் பணம், அவருடைய பணம் ஊடகங்கள்லாம் சொல்லல. விசாரணை அடிப்படையில் அவர் ஆஜரான சொல்லி அவருடைய ஹோட்டல்லேருந்து அந்த பணத்தை எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்றது ஒரு கருத்து. விசாரணைக்கு அவர் ஆஜராக தயாராகத்தான் இருக்காரு. எப்போனாலும் கூப்பிட்டா போக போகிறார். சிபிசிஐடி கூப்பிட்டுச்சுன்னா போய் சொல்ல போகிறாரு. 4 கோடி ரூபான்றது வந்து சார் எவ்வளவு கஷ்டப்பட்ட பணமாக இருக்கும். அது அவருடைய பணமாக இருந்தால் அவர் என்னுடைய பணம் சொல்ல மாட்டாரா? எலெக்ஷன் கமிஷன் திருப்பி கொடுக்கத்தானே போகுது. என்ன ப்ரூவ் பண்ணிட்டா தேர்தல் கமிஷன் வண்டியில் போகிறோம் 50,000 ரூபாய்க்கு மேலே. அது குறித்து சர்ச்சைகள் நாளுக்கு நாள் வந்துகிட்டே இருக்காங்க. சர்ச்சைகள் சார் நீங்கள் அதாவது தேர்தல் நீங்கள் தான் சொன்னீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நெருப்பு இல்லாமல் புகையாதுன்னு சொன்னீங்க. அதனால தான் கேட்குறேன் சார். நெருப்பு இல்லாமல் புகையாது இல்லை சார். அது நயினார் நாகேந்திரனுடைய பணமாக இருந்தாலும் கூட அதுக்குரிய காரண காரியங்களை தேர்தல் கமிஷனுக்கு அவர் சொன்னார்னா அந்த பணம் திருப்பி கொடுக்கப்படும். இங்கே அவர் கொடுத்தா திருப்பி விளக்கம் கொடுக்கத்தான். ஆமாங்க, அவருடைய பணமாக இருந்து அவர் அதற்கான நியாயமான காரணங்களை சொல்லியிருந்தாருன்னா அது அவருக்கு திருப்பி கொடுக்கப்படும். தேர்தல் கமிஷனை பொறுத்தவரை 50,000 ரூபாய்க்கு மேலே எடுத்துகிட்டு போகக்கூடாது. நான் எடுத்துகிட்டு போகிறேன் காரில் ஏதோ ஒரு நகை வாங்குறதுக்கு எதுக்கோ போகிறேன், என்னை பிடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நான் ப்ரூவ் பண்ணிட்டேன்னா அது பணத்தை திருப்பி தரப்போகிறாங்க. நான் என்ன ஓட்டருக்காக கொடுத்தேன்? இல்லை என்னுடைய பணத்தை நான் எடுத்துகிட்டு போகிறேன் சார். அதை பிடிச்சிட்டிங்கன்னா அது நான் குற்றமா? அது நான் கேட்குறேன். என்னுடைய பணம் தொழில் நான் பண்ணுறேன், என்னுடைய தொழிலுக்காக நான் எடுத்துகிட்டு போகிறேன். அதை நீங்கள் வந்து யாரோ போட்டு கொடுக்குறான் 4 கோடி ரூபாயோட போகிறாங்கன்னு அதை பிடிச்சிட்டிங்க. நான் நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணின்றேன்னா அதை திருப்பி கொடுக்க போகுது தேர்தல் கமிஷன். அது நயினார் நாகேந்திரன் பணமா இல்லையான்னு நமக்கு தெரியாத போது அவருடைய பணம் நம்ம எப்படி முடிவு பண்ண முடியும்? நான் என்ன சொல்கிறேன், இது அதாவது இப்போல்லாம் வந்து கோடி கோடியாக வந்து ஆன்லைன்லேயே கொண்டு போகிறோம் பணத்தை. இது ஒன்றும் அவருக்கு பொட்டியில் தூக்கின்னு போகணுன்னு அவசியமே இல்லையே. இப்போ என்ன பண்ணுறாங்க, எல்லாமே எல்லாருடைய செல் நம்பரை வாங்கி ஜிபேல அனுப்புகிறான். இல்லை, பிடிப்பட்ட நபர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் அந்த விசாரணை போயிட்டு இருக்கு. ஆமாங்க, இருக்கட்டும். அவருடைய பணமாக இருந்தால் கூட என்ன தப்புன்றேன். இல்லை என்ன சொல்கிறேன், அவருனா கொண்டு போய் ஓட்டர்ஸ்க்கு கொடுத்தாரா, இல்லை வந்து அவர் எலெக்ஷன் கமிஷனில் எலெக்ஷன் கமிஷனுடைய நாம்ஸுக்கு எதிராக அதை செலவு பண்ணாரா? எதுவும் இல்லை. எடுத்துகிட்டு போனதே குற்றமா என்ன? இப்போ நீங்கள் சொன்னீங்க தேர்தல் நடத்தை விதியில் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலம் வரையும் அந்த மோடி வந்து பத்ரிநாத் போயிருந்தாரு. அதுவும் தேர்தல் நடத்தி விதம். தேர்தல் நடத்தி விதி இருக்கிற காலங்களில் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு மேலே இன்னொரு தொகைக்கு கொண்டு போகிறது இதுதாங்க. தேர்தல் ஆணையம் பிடிக்குதுங்க. திருப்பி அதனுடைய காரண காரியங்களை சொல்லிட்டிங்கன்னா திருப்பி கொடுத்துட போகுது. அவருடைய உழைப்பால் சம்பாதிச்ச பணமாக இருந்ததுன்னா அவர் அதனுடைய விளக்கங்களை கொடுத்து திரும்ப பெற போகிறாரு. இதில் உங்களுக்கு எனக்கு என்ன வரப்போகுது? நம்ம என்ன டிஎம்கே மாதிரி வேட்பாளர்களுக்கு பணத்தை அனுப்பிட்டு இன்கம் டேக்ஸில் கணக்காக கொடுத்தோம்? சொல்லுங்கள். நயினார் நாகேந்திரன் வந்து பிஜேபி தலைமை அனுப்பிச்சு அப்படின்னு ஏதாவது கணக்கு கொடுத்தாங்களா என்ன? கம்யூனிஸ்டுகளுக்கு இத்தனை கோடி கொடுத்தோம், கொங்கு வேளாளர் கட்சிக்கு ஈஸ்வரனுக்கு இத்தனை கோடி கொடுத்தோம் அப்படின்னு இன்கம் டேக்ஸில் கணக்கு கொடுத்தாங்களே? அது மாதிரி ஏதாவது நயினார் நாகேந்திரனுக்கு
பிஜேபி தலைமையிலேருந்து நாங்கள் இவ்வளோ கோடி அனுப்பணும்னு சொன்னாங்களா என்ன? எதை வச்சு நீங்கள் அவருடைய பணமாக இருந்ததுன்னா அது அவரை ப்ரூவ் பண்ண போகிறாரு. இல்லைன்னா அவர் பணம் இல்லைன்னு ஆக போகுது, அவ்வளோதான். மடியில் கணம் இருந்தால் வழியில் பயம் இருக்கணும். மடியில் கணம் இல்லைன்னா நமக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைன்னா எங்ககிட்டலாம் கோடிகளே கிடையாது. நாங்கள் தெருக்கோடியில் இருக்கிற தொண்டர்கள், தமாக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும், வாசனுடைய தொண்டர்கள், ஒரே ஒரு நம்பிக்கை தான், உழைப்பு தான் எங்களுக்கு நம்பிக்கை, நேர்மை, நாணயம், வெளிப்படைத்தன்மை, இதுதான் எங்கள் தலைவர் எல்லாம் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற பாடம். 69% இடஒதுக்கீடு கொண்டு வந்தவர் ஜெயலலிதா அப்படின்னு சொல்லி அவர் பெருமை பேசுகிறீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய கூட்டணியில் இருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிற தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்கிறாரு ஜெயலலிதா வந்து ஒரு இந்துத்துவவாதி அப்படின்னு சொல்கிறாரு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது ஜெயலலிதாவை பொறுத்தவரை அவர் சட்டமன்றத்தில் நான் ஒரு பாப்பாத்தின்னு போல்டாக சொன்ன ஒரு தலைவி. ரெண்டாவது வந்து கரசேவைக்கு அதிமுகவினரை செங்கல் எடுத்துக்கொண்டு கரசேவைக்கு போங்கன்னு அனுப்பி வச்சவங்க. அது என்ன சொல்லியிருக்காரு ஜெயக்குமார்? அது போல் வந்து நிரூபிச்சுட்டா நான் அரசியல் விட்டு விலக தயாருங்கிறேன். ஏங்க அந்த எல்லாருக்கும் தெரிஞ்சு தானங்க அறிவிச்சாங்க. அப்போ ஜெயக்குமார் சொல்கிறாரு. ஜெயக்குமார் இப்போ சொல்லுவார் சார், அன்னைக்கு நடந்த போது கரசேவைக்கு ஆட்களை அனுப்புறது உண்மை. உதயகுமார் கடுங்கடன் தெரிவிக்கிறாரு அண்ணாமலைக்கு. சார் அதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன் சார், நீங்கள் வந்து இதே ஜெயலலிதா தான் பிஜேபியோட கூட்டு வச்சாங்க. இதே ஜெயலலிதா தான் தமிழக முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பில் ஜவாஹிருல்லா தலைமையில் கடற்கரையில் பொதுக்கூட்டம் போட்டு நான் தவறு செய்து விட்டேன், இனி அந்த தவறு செய்ய மாட்டேன்னு அவங்களே மன்னிப்பு கேட்டாங்க. அதனால் வந்து அரசியலில் இப்போது திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கி பிஜேபியை கடுமையாக எதிர்க்குது. ஆனால் இதே கலைஞர் பிஜேபியை விட்டு ஜெயலலிதா வெளியே போன உடனே அண்ணன் எப்போ சாவான் திண்ணை எப்போ காலியாகனு உடனே உள்ளே போந்து பிஜேபி ஆட்சியில் தன்னுடைய மருமகனுக்கு முரசொலி மாறனுக்கு அமைச்சர் பதவி இதெல்லாம் வாங்கினார். ஆக இவங்களை பொறுத்த வரைக்கும் திராவிட இயக்க தலைவர்களை பொறுத்தவரை பதவி தான் முக்கியமே தவிர சித்தாந்தமோ கொள்கையோ கிடையாது. நாளைக்கே மோடி தலைமையில் ஆட்சி அமையும் போது அவங்களுக்கு ஒரு 20 MP தேவைன்னா டிஎம்கே போய் அதில் டிஆர் பாலுவை மந்திரியாக்கி, கனிமொழியை மந்திரியாக்கி, ஆர் ராஜாவை மந்திரியாக்கி அதில் அமைச்சரவையில் அங்கம் வைக்க தவற மாட்டாங்க. இது நினைவில் வச்சுக்கோங்க. மிக்க நன்றி, மிக்க நன்றி. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.